நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி காவ்யா பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இந்த சீரியலோடைய மெயின் லீடா பண்ணிட்டு இருக்க திரவியம் அவர்கள் இப்போ இன்னொரு சீரியல்லையும் மெயின் லீடா கமிட் ஆயிருக்காரு. சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் சீரியல்ல டாக்டர் சிவாவா வலம் வராரு. அதே மாதிரி அர்ஜுனா வலம் வராரு வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல. இவருடைய ரோலை ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சடனா டைரக்டருக்கு என்னாச்சு தெரியல, இவருடைய ரோலை அப்படியே டேமேஜ் பண்ற வகையில காவியா அப்படின்ற ஒரு கேரக்டர் இறக்குனாங்க. சரி, இவங்க வளர்க்குற வளர்ப்பு மகளுடைய அம்மா தான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க ஃபாரின் போயிடுவாங்க. இப்படியெல்லாம் அந்த சீக்வன்ஸ் இருந்துட்டு இருந்தா ஃபைனலா அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டு வந்து அவங்களுடைய ஸ்டோரியே வேற மாதிரி மாத்திட்டாங்க. இந்த நிலையில இப்போ காவியாக்கு மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்வதி அர்ஜுன் அவர்களோட இரண்டாவது மனைவி அப்படின்ட்டு ஜோசியர்லாம் வந்து சொன்னதுனால அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. காவியாக்கு மேரேஜ் பண்ணி வைக்க கூடாது அப்படின்ட்டு அர்ஜுன் நினைக்கிறாரு. பார்வதி மேரேஜ் பண்ணி வச்சு ஆகணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஸோ சீக்வன்ஸை எப்படி கொண்டு போக போறாங்கன்னே தெரியல. ஆனா சீக்கிரமா இந்த சீரியலை முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் சொல்ற அளவுக்கு தான் இந்த கதைக்களம் போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸோடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு கதைக்களத்தை மாத்துவாங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காவியா கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ரெட்டாட்டின் கொடுக்கலாம். இந்த சீரியல்ல காவியாவா வரவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சட்டில்டா, ரொம்ப எப்பவுமே வந்து கொஞ்சம் எமோஷ்னலா அழுதுகிட்டே இருக்கிற மாதிரியான பொண்ணாக தான் காட்டியிருக்காங்க. ஆனால் ரியல் லைஃப்ல இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான போல்டு, எப்பவுமே வந்து எல்லாரையுமே வந்து கேர் பண்ணுற வகையில் அண்ட் இவங்களை யாரெல்லாம் கேர் பண்ணலையோ அவங்களாம் யாரை பற்றியும் இவங்க கேர் பண்ணாமல் ஸோ ரொம்ப ஃப்ரீ பர்சனாக தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஃபுல் நேம் முடிகொண்ட மௌனிகா தேவி அப்படின்ட்டு அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் நேமாவும் வச்சுருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வயசு 30 ஆகுது. ஏப்ரல் 14 தான் இவங்களுடைய பிறந்த நாள். இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும்ட்டு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டாங்களாம். ஆனா இவங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே அகெயின்ஸ்டா இருந்திருக்காங்க. இவங்க பிறந்தது என்னதான் சென்னையா இருந்தாலும் இவங்க வளர்ந்தது படிச்சது இப்படி எல்லாமே ஹைதராபாத் தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆந்திரால தான் இவங்க இருந்திருக்காங்க. அதனால தெலுங்கும் ரொம்ப நல்லாவே பேசுவாங்களாம். அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் பழகுவாங்களாம். இவங்களை பாக்குறவங்க கூட நிறைய பேர் இவங்க வந்து அதர் ஸ்டேட் அப்படின்னு சொன்னாலும் இவங்க பக்கா தமிழ் பொண்ணு அப்படின்றத இவங்க நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் நுங்கம்பாக்கம் தாங்க என்னுடைய வீடு. நான் எம்காம் படிக்கிறதுக்காக தான் அங்கே போயிருந்தேன். மற்றபடி நான் இங்கே உங்கள் வீட்டு பொண்ணு தாங்க அப்படின்றத அடிக்கடி இன்டர்வியூல சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ தமிழில் இருக்கிற நடிகைகளே தமிழில் பேச நிறைய பேர் வந்து ஓ அப்படியா இப்படியான்ட்டு தமிழே வராத மாதிரி தமிழ் பேசுவாங்க. ஆனால் இவங்க தமிழில் ரொம்ப நல்லா தெளிவாக பேசுவாங்க. பார்க்கறதுக்கு ஆனால் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணாப்பா அப்படின்ற வகையில் தான் அவங்களுடைய ஸ்பீச் இருக்கும். ஃபஸ்ட்டு இவங்களுடைய கெரியரை கொஞ்சம் மாடலிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே மாடலிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் எதிர்ப்புகள் வருது. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, படித்து முடித்த கையோட நல்ல வேலை வந்து அதை நோக்கி போக வேண்டியதானே, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன்ட்டு அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இவங்க வந்து யாரை பற்றியும் கேர் பண்ணவே இல்லையாங்க. அவங்க எடுத்த முடிவு கரெக்ட் தான் அப்படின்றத எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும். அதனால் நான் எந்த லெவலுக்கு வந்து பார்க்குற பாருங்க அப்படின்ட்டு இவங்க அவங்களுக்கே சவால் விட்டு தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி வீட்டெல்லாம் எதிர்த்து வந்து இப்போ அவங்க நினைச்சதை விட ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மாடலிங்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஆட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல நடிகை ராதிகா அவர்கள் கூட சேர்ந்துலாம் ஆட்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 175+ ஆடுக்கு மேல பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நம்ப முடியாது இவங்க தான் அவங்கன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஆட்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா இவங்க பண்ண ஒரு சில ஆட்ஸ் மூலமா இவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் மூலமா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச பவித்ரா அண்ட் சவுண்ட். ஆமாங்க, உங்க எல்லாருடைய ஃபேவரட்டான சௌந்தர்யா இவங்களுடைய டார்லிங்காம், பவித்ரா இவங்களுடைய செல்லமாக. அண்ட் இறந்து போன விஜய் சித்ரா தான் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்க. ஸோ இவங்க 3 பேர் கூட தான் இவங்க நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கும் போயிருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இவங்களால ஏற்றுக்கவே முடியல. அந்த அளவுக்கு உடைஞ்சிருக்காங்க. இப்படி ஆட்ஸில் இருக்கும்போது தான் சேனலே கூப்பிட்டு இவங்களை வந்து கால் பண்ணி நீங்கள் வாங்க அப்படிலாம் கூப்பிட்ருக்காங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரே வாரத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு சீரியல்லே லீடு, குறிப்பாக அதில் டியூயல் கேரக்டர்.
ஸோ லீடாக நடிக்கிறதே பெரிய விஷயம். இதில் டியூவல் கேரக்டர் அப்படின்னும் போது டபுள் டமாக்கா தாங்க. யாரெல்லாம் இவங்களை ஒதுக்கி வச்சாங்களோ எல்லாருமே சேனலில் பார்த்துட்டு ஓ இவ தான் அவளா, ஓ இது நம்ம பொண்ணு தானே அப்படின்ட்டு எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அந்த சீரியலில் நடித்தாங்க. கண்டிப்பாக எந்த சீரியல் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, அவளும் நானும். இந்த சீரியல் இப்போ இவங்க எந்த சேனலில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதே சேனலில் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மகாராசி அப்படின்ற சீரியலில் மல்லிகா அப்படின்ற கேரக்டரில் வந்தாங்க. மல்லிகா அப்படின்னாலே கெத்து தான்ப்பா அப்படின்னு சொல்கிற வகையில் தான் அந்த ரோலில் ரொம்ப நல்லாவே எடுத்து நடித்தாங்க. என்னதான் பாதியில் அந்த சீரியலில் வந்திருந்தாலும் இவங்க சூப்பராகவே நடித்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பூவே செம்பூவே இதில் வந்து போலீஸாக அவங்க நடித்தாங்க. பொதுவாக இவங்களுக்கு இந்த லவ் ஸ்டோரியை விட ஆக்ஷன் ஸ்டோரினா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இவங்க பார்க்க நான் சாஃப்டான ஆளாக இருப்பேன், ஆனால் நான் கொஞ்சம் ரக்கடான ஆள்ரா அப்படின்றத அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதனால ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அரஹர மகாதேவி இந்த படத்தில் தான் இவங்க நடிச்சிருக்காங்க. இதில் அம்மா ரோல் தான் பண்ணாங்களாம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லையாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிங் மேலே எந்த அளவுக்கு பேஷன்னா குடிக்கிற மாதிரி நடிக்க தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க குடிச்சிட்டே நடித்தாங்களாம். அந்த ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சாம். அதாவது குடிச்சிட்டு எப்படி நடிக்கணும், எந்த மாதிரிலாம் பழகணும், இப்படிலாம் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தாங்களாம். அந்த ஒரு சீக்வன்ஸ் ஹிட் ஆனதுனால நிறைய பேருக்கு நான் வந்து குடியை வந்து ஓகே பண்ணுங்கன்ட்டு என்கரேஜ் பண்ணலை, ஆனால் குடிச்சிட்டு நடிக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் 2 பேரை பார்த்தா ரொம்ப வாவ் ஃபேக்டராக இருந்திருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவில் நடிகர் சிம்பு அவர்கள், அந்த ஹீரோயின் எடுத்துக்கிட்டா நயன்தாரா அவர்கள். எவ்வளோ கேலி கிண்டல்கள், எவ்வளோ அவங்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் எதையுமே கேர் பண்ணாமல் அது எல்லாத்தையுமே ஓரங்கட்டி இப்போ இவங்க 2 பேருமே டாப் லெவலில் இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்காம். அண்ட் பர்சனலாக இவங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்டர் கார்த்திங்க. நான் மகான் அல்ல இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்களாம். அவர் மேலே காதலும் வந்திருக்கு, கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க 2021 மிஸ்டர் விகே அப்படின்ற ஒரு நபர் கூட திருமணம் ஆயிடுச்சு. இவங்க ஒரு மேரிட் தாங்க. இவங்க மொக்க ஜோக்லாம் ரொம்ப சூப்பராகவே போடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்மளே யோசிக்க மாட்டோம் இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கடி ஜோக்கில் கில்லாடியான ஆள் தான் இவங்க. ஃப்ரீ டைம்லாம் கிடைக்கும் போது இது மாதிரி மொக்க ஜோக்லாம் அடிப்பாங்களாம். இவங்களுக்கு என்னதான் நியூஸ் ரைட்டராக இருந்தாலும் ஆங்கரிங் பண்ணணுன்ற ஆசை இருக்குதாம். இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா லைஃப்பில் அவங்களுடைய அண்ணன் தானாங்க. எல்லாமே அவங்களுடைய அண்ணன் தானே. சின்ன வயசுலேருந்து அவங்க அண்ணனை பார்த்து பார்த்து வளர்ந்து நம்ம அண்ணன் மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்களாம். இவங்களுக்கு கிரியேட்டிவான ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அண்ட் சோஷியல் அவேர்னஸோட இருக்கிற நிறைய ஃபோட்டோ ஷூட்டை இவங்களோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய லைக்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ட்டு இவங்களுடைய லைஃப்பில் விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த வகையில் தான் இந்த ஒரு சீரியலையும் இவங்க கமிட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு காவியாவுடைய ரோல் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.